ஈராக் நாட்டின் கிழக்கு பகுதியில் புதிதாக திறக்கப்பட்ட வணிக வளாகத்தில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் குழந்தைகள் உட்பட 60க்கும் மேற்பட்டோர் பலியானதாக தெரிவிக்கப்படுகிறது. வாஷித் மாகாணத்தின் குட் நகரில் புதிதாக திறக்கப்பட்ட 5 மாடி குடியிருப்பு வளாகத்தில் நேற்று பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் குழந்தைகள் உட்பட 61 பேர் பலியானதாக அந்நாட்டின் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த சம்பவத்தில் பெரும்பாலானோர் மூச்சு திணறி பலியானதாக கூறப்படும் நிலையில் தீயில் கருகி பலியான 14 பேரினது உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து விபத்து ஏற்பட்ட கட்டடத்திலிருந்து 45க்கும் மேற்பட்டோரை ஈராக் நாட்டின் மீட்பு படையினர் மீட்டுள்ளனர். இருப்பினும் பலர் மாயமாகியுள்ளதாக பலி எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. பாகிஸ்தானின் பஞ்சாப் மாநிலத்தில் பருவமழை தொடர்பான சம்பவங்களில் கடந்த 24 மணி நேரத்தில் 30 பேர் பலியாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. லாகூரிலிருந்து சுமார் 300 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள உப்பு நீர்த்தேக்க பகுதியான சக்வால் கனமழையால் மிகவும் பாதிக்கப்பட்ட பகுதியாகும். கடந்த 24 மணி நேரத்தில் 423 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி அவசர நிலையை அறிவித்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். சக்வாலில் திடீர் வெள்ளத்தால் சிக்கிய மக்களை வெளியேற்ற இராணுவம் மற்றும் உள்ளூர் நிர்வாகத்தினர் மீட்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளதாக மாகாண பேரிடர் மேலாண்மை ஆணையகம் தெரிவித்துள்ளது. மாகாணம் முழுவதும் இன்றும் பருவமழை தொடரும் என்பதால் பஞ்சாப் முழுவதும் ஆறுகள் மற்றும் ஓடைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புள்ளதாக அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் 30 பேர் உயிரிழந்ததை அடுத்து பாகிஸ்தான் முழுவதும் மழை தொடர்பான சம்பவங்களில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 170ஆக உயர்ந்துள்ளது. அமெரிக்க முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா, அவரது மனைவி மிச்சல் ஒபாமா இருவரும் விவாகரத்து பெறப்போவதாக கசிந்த செய்தியில் எவ்வித உண்மையும் இல்லை, இது ஒரு புரளி என்று இருவரும் ஒன்றாக தோன்றி உறுதி செய்துள்ளனர். சில நாட்களாக பொது நிகழ்ச்சிகளில் இருவரும் ஒன்றாக பங்கேற்காத நிலையில் இந்த விவாகரத்து புரளி விஸ்வரூபம் எடுத்துள்ளது. இந்த நிலையில் தான் மிச்சல் ஒபாமா தன்னுடைய சகோதரருடன் இணைந்து பொழுதுபோக்கு நிகழ்ச்சியின் போது ஒபாமாவும் தோன்றி பேசினார். அப்போது இருவரும் தங்களுக்கே உரித்தான நகைச்சுவை மற்றும் சாதாரண பேச்சு வழக்கில் தங்களுக்கிடையே விவாகரத்து என்பது வெறும் புரளிதான், நாங்கள் நீடித்த மிகவும் அன்பான வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உறுதி செய்துள்ளனர். அந்த நிகழ்ச்சியில் பேசிய மிச்சல் ஒபாமா, இவர் எனது கணவர் என்று அன்போடு கூறினார். அப்போது மிச்சலின் சகோதரர் கிரெய்க் இருவரையும் ஆறத் தழுவினார். உங்கள் இருவரையும் ஒரே அறையில் இன்று பார்ப்பது மிகவும் சிறப்பாக உள்ளது என கிரெய்க் கூற, அதற்கு சிரித்தபடி மிச்சல், ஆமாம் எனக்கு தெரியும், விவாகரத்து பெறாவிட்டாலும் பெற்றுவிட்டதாக கூறுகிறார்கள் என்றார். ரஷ்யாவுடன் போர் நீடித்து வரும் நிலையில் உக்ரைன் பிரதமர் டெனிஸ் ஷிம்ஹால் திடீரென தனது பதவியை ராஜினாமா செய்தார். மார்ச் 2020 முதல் பிரதமராக இருந்த டெனிஸ் ஷிம்ஹால் உக்ரைன் வரலாற்றில் மிக நீண்ட காலம் பிரதமராக பணியாற்றியவராவார். இந்நிலையில் உக்ரைனின் புதிய பிரதமராக துணை பிரதமரும் பொருளாதார அமைச்சருமான ஜூலியா நேற்று நியமிக்கப்பட்டுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.